வணக்கம் மக்களே. தளபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. கரூர் சம்பவத்தில் யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ, பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே தலா 20 லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. அதற்கேற்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து வழங்கியிருக்காரு எல்லா குடும்பத்தினருக்கும். அதற்கு வந்து தனிப்பட்ட அஃபிஷியலாகவே ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு தளபதி அவர்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்களுக்கு என் அன்பான வணக்கம். கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் உங்களுடான நம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட காணொலி அனுப்புதல் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக அதற்கான சட்ட ரீதியான அனுமதியை வந்து முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக 20 லட்சம் வங்கியில் RTGS வழியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று அனுப்பி வைத்துள்ளோம். அதை நமது உதவிகரமாக ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டோட குறிப்பிட்டிருக்காரு 18/10/2025. இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுலேருந்து நல்லாவே தெரியுது தளபதி சொன்னதை செஞ்சுருக்காரு. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து மக்களை, அதாவது கரூர் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணுங்கிறதுல முனைப்போடு இருக்கார். அதற்கான முயற்சிகளும் வந்து பல்வேறு விதமாக வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அனுமதி கிடைச்சதான் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அனுமதிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அனுமதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. தளபதி வந்து இதை வந்து முதலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சம்பவம் ஏற்பட்ட நாள்லேருந்து சரி, தளபதி அவர்கள் வந்து கரூர் மக்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு நாளுமே பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து அனுமதி கிடைக்கவும் சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மண்டபத்தில் வந்து பெர்மிஷன் கிடைக்கல, மண்டபத்தில் உள்ளவங்க ஓகே சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரி தகவல் வருது. எப்படி வந்து பெர்மிஷன் எப்படியும் வாங்கி மக்களை வந்து சந்திக்காமல் விடமாட்டார் அப்படிங்கிறது தளபதியை பற்றி நல்லாவே தெரியும் நமக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறத. இந்த நிர்வாகிகள் கூட்டத்திலுமே அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, மக்களை கண்டிப்பாக சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிறத. மக்களுமே ஆவலாக இருக்காங்க. வீடியோ கால் மூலமாக பேசிட்டார், இருந்தாலுமே நேரில் பார்க்குறது தான் ஒரு முறை அப்படிங்கிறதுனால தளபதி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவங்கள சந்திக்கிறதுக்காக. கூடிய விரைவில் அந்த சந்திப்பு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம்.